என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. உறவுகள் அனைவரும் வணக்கம். நான் தினேஷ் முல்லர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, நேற்று தூத்துக்குடி மாவட்டம் குலசேரப்பட்டினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வேளா சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் வந்து மரபு சமூகத்தை சார்ந்த இளைஞர் வந்து தாக்கிட்டாங்க. 4 பேரை சேர்ந்து இத்தனை பேர் அடிக்கிறது வீரமா அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்துக்கெல்லாம் போட்டிருந்தோம். அதே போல் காவல்துறை வந்து கடுமையாக கண்டிச்சிருந்தோம். இந்த மாதிரி வந்து பொது இடங்களில் எல்லா மக்களும் கூட்டுற இடத்துல ஏன் வந்து கொடியை கொண்டு வரீங்க அப்படின்றத வந்து பதிவு செஞ்சுருந்தோம். அதில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம தேவேந்திர குல சமுதாய உறவுகள் நேற்றுலேருந்து தொடர்பு கொண்டு, அண்ணே உண்மைத்தன்மை அது கிடையாது, நாங்கள் ஒன்றும் அடிவாங்கலை, எங்களை அடிக்க வந்தாங்க, நாங்கள் திருப்பி அடித்தோம் அப்படின்றத நிறைய பேர் வந்து அவங்களோட கருத்தை பதிவு செஞ்சாங்க. இப்போ கூட ஒரு இளைஞர் வந்து பதிவு செஞ்சாங்க, அண்ணே நீங்கள் இந்த ஆடியோ கண்டிப்பாக வெளில கொண்டு போகணும், இது வந்து எதுவும் நாங்கள் அடி வாங்கினது வந்து எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு அந்த தம்பியெல்லாம் பேசியிருந்தாப்புல. அந்த தம்பிக்கு சில விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருந்தேன். அது என்ன, நாங்கள் 2 பேருக்குள்ளே பேசிக்கிட்டோம் அப்படின்னா அந்த தம்பியோட அனுமதியோட தான் அந்த ஆடியோ வந்து நான் போட போகிறேன். அதற்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் மட்டும் இந்த காணொலியில் வந்து பார்த்துன்னு நான் விரும்புகிறேன். அதாவது குலசேரப்பட்டினத்தில், தூத்துக்குடி மாவட்டம் குலசேரப்பட்டினத்தில் இந்த தசரா வருது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒட்டுமொத்த சமூகமும் எல்லா சாதியை சார்ந்தவங்களும் வந்து அந்த இடத்துல வந்து கூடுவாங்க. அப்படி இருக்கும்போது இது முழுக்க தவறு யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து அங்கே இருக்க காவல்துறை தான். காவல்துறை இங்கே என்ன செய்யுது? காவல்துறை அதிகாரி எஸ்பி டிஎஸ்பியாக இருக்கட்டும், இல்லை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவராகட்டும், என்ன பண்ணுறீங்க? ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி கடற்கரையில் பிரச்சனை வருது, நல்லா தெரியுது. அது எந்த சாதிக்காரனா வேணாலும் இருக்கட்டும், அது ஏன் சாதிக்காரனா இருந்தால் எந்த சாதிக்காரனா, யாராக இருந்தாலும் டிஷர்ட் போட்டு வரக்கூடாது, கொடி கொண்டு வரக்கூடாது, அப்படி போட்டுட்டு வந்தால் உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்னு. ஏன் 10 பேரையாவது வந்து ஒவ்வொரு எந்த சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அந்த டிஷர்ட் அங்கே போட்டு வராங்க? ஏன்னா இவர் பதட்டமான சூழல் ஏற்படுது. இப்போ கடலுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. அந்த அந்த கொடியை வந்து சேப்பச்ச கொடியை வந்து தேவேந்திர குல வேளா சமூகத்தை சார்ந்த இளைஞர்லாம் ஒரு 5-6 பேர் நிற்கிறாங்க. அதில் ஒரு பெண்மணி தான் அந்த கொடியை பிடிச்சி ஆட்டந்தாவும் அந்த இளைஞர் வந்து சொன்னாப்புல. அப்போதைக்கு இங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நாடா சமூகத்தை சார்ந்த ஒரு சில இளைஞர்களும் மர சமூகத்தை சார்ந்த ஒரு சில இளைஞரும் பணியினை போட்டு அடிக்கிறதுக்கு வராங்க. இவன் தனியாக ஆட்டினானா இவன் பேசாமல் ஆடிட்டு போகிறேன், நீ பேசாமல் ஆட்டணும், பேசாமல் நின்றுருக்கணும். சரிங்களா? அப்போ 2 பேருமே கொடியை இங்கே வந்து கொண்டு வந்துடக்கூடாது. இது கோயிலில் பொதுவாக கூடக்கூடிய இடம். அப்போ இந்த மாதிரி இருக்குன்னா காவல்துறை இங்கே இருந்திருக்கும்ல, கடற்கரை ஓரத்தில் காவல்துறை இருந்திருக்கும்ல, இவங்க 2 சண்டை அடிச்சுக்க பண்ண தெரியுமில்ல, காவல்துறையை 2 பேர்த்தையும் அடித்து விரட்டலாம். அப்போ வந்து இங்கே வந்து அடித்தடியோட்ட முடியாமல் இன்னும் வந்து தென் மாவட்டங்களில் இந்த 2 சமூகங்களை வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு மோதிக்கணும்னு இந்த காவல்துறை நினைக்குதா? இது முழுக்க தவறு வந்து காவல்துறை தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஆண்டாள் இந்த திருநெல்வேலி நிலையப்பெரு தேரோட்டத்தில் மட்டும் சேப்பச்சக்கூடிய அடையாளத்தில் வரக்கூடாது, இந்த அடையாளத்தில் வர அந்த அடையாளத்தில் வரக்கூடாதுன்னு காவல்துறை அத்தனை இது போடுறீங்கல்ல. அப்போ இங்கே போடுற தசராவில் எத்தனை போடணும்? தூத்துக்குடியில் வந்து தேரோட்டத்துக்கு பின்னாடி வந்து கொடியை அடிச்சுட்டு வரக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு காவல்துறை வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் ஸ்ட்ரிக்டாக பண்ணுறீங்கல்ல. அப்போ அங்கே மட்டும் எப்படி அலோவ் பண்ணீங்க? 2 சமூகத்துக்குமே நான் கேட்குறேன். அங்கே வந்து தேவேந்திரனுக்கு ஏன் வந்து கொடியை அலோவ் பண்ணுறீங்க? இதுக்கு மர சமூகத்துக்கு ஏன் அடையாளப்படுத்துறீங்க? நாடார்களுக்கு எதுக்கு அடையாளப்படுத்துறீங்க? அப்போ ஏன் இந்த எல்லா சமூகத்துக்குமே நீங்கள் வந்து கொடியை கொண்டு வர அனுமதிக்கிறீங்க? எல்லா சமூகம் அங்கே பெண் பிள்ளைகள் வருது, குழந்தைகள் வருது, பெரியவங்க வருவாங்க அந்த விழாவுக்கு. அப்படி இருக்கும்போது எந்த சமூகமே கொடியை கொண்டு வரக்கூடாதுன்றதுல காவல்துறை தெளிவாக இருந்திருக்கணும். அதுக்கு மாரி காவல்துறை வந்து கொடியை கொண்டு வராங்களா, டிஷர்ட் போட்டு வராங்க, அவங்க மேலே வழக்க போடுங்க, இல்லை தூக்கி ஒரு 15 நாள் ரிமாண்ட் பண்ணுங்க. அப்போ நாளைக்கு அவனுக்கு பயம் இருக்கும்ல, அவனோட கல்வி பாதிக்குது, அவனோட பொருளாதாரம் பாதிக்குது, அந்த பயம் வரும்ல. அதையும் காவல்துறை செய்ய மாட்டேங்குது. இப்போ அங்கே வந்து மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அந்த பையன் என்ன சொல்கிறான்? கடைசியில் எங்கள் சமூகத்தில் உள்ள பையன், அண்ணே எங்களை அடிக்க வந்தாங்க, திருப்பி அவங்க கம்பியை வாங்கி நாங்கள் அடித்து அவங்கள விரட்டணும்னே, அந்த வீடியோ இருக்கானா அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இவ்வளோ பிரச்சனை இங்கே நடந்துட்டு இருக்கு. காவல்துறை என்ன செஞ்சுட்டு இருக்குது? அப்போ உண்மையிலே வந்து அங்கே கோயிலுக்கு வர்ற வந்து அடிச்சுக்கணும், முட்டிக்கணும், மோதிக்கணும், இல்லை அங்கேருந்து ஒரு கொலை விழுகணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் காவல்துறை? நான் எல்லா சமூகத்தையும் சொல்கிறேன். அங்கே தேவேந்திரன் கொடியை பிடிச்சிட்டு வந்தாலும் தவறு தான், மரவர் கொடியை பிடிச்சி வந்தாலும், நாடா தூக்கிட்டு வந்தாலும் அப்படி தான், கோனார் கொண்டு வந்தாலும் தவறு தான். எந்த சமூகமாக அதை கொண்டு வரக்கூடாது நம்ம சொல்கிறோம். காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு இங்கே? இது எல்லா நியூஸ்லையுமே போய் இருதரப்பினுடைய மோதல் கோவில் இல்லை அப்படின்னு எல்லா நியூஸ்லையும் ஓடிட்டு இருக்குது. அப்போ காவல்துறை மத்தனமாக வந்து அங்கே இருக்குது. இது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செயலாக இருக்குது. இதை வந்து அடுத்த முறையாவது வந்து இந்த மாதிரி சிக்கல் நடக்காத அளவுக்கு அந்த கோயிலுக்கு வரக்கூடிய எந்த இளைஞர்களாக இருந்தாலும் சரி, அது எந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்களாக இருந்தாலும் சரி, சாதி ரீதியாக எந்த டிஷர்ட் அணிச்சுட்டு வந்தாலும் கொடி பிடிச்சி வந்தால் அவங்க மீது வந்து கடுமையான வழக்குகளில் அவங்களை உள்ளதூக்கி வைக்கணுன்றதை இந்த காவல்துறைக்கு வந்து ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் வந்து விடுறோம். அப்படி சண்டை ஓடணும்னு நினைக்கிறவன் நீ தனியாக போய் சண்டை ஓட வேண்டியதானே? கோயிலில் எதுக்கு நீ சண்டை ஓட்டுட்டு இருக்க? நான் பெரியவன் நீ பெரியவன் காட்டுறேன், நீ தனியாக போய் ஒரு மைதானத்தை அமைச்சு சண்டை ஓட்டுக்கிற வேண்டியதானே? செஞ்சு இதை காவல்துறை கவனம் கொண்டு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இதுக்கு நான் மறுபடியும் சரி காவல்துறை தான் முழுமையாக நான் குற்றம் சாட்டுவேன். போன வருஷத்திலே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கடுத்தபடி காவல்துறை தானே அது வந்து சரியான முடிவு எடுக்கணும். திருநெல்வேலியில் நிலையப்பெரு தேரோட்டத்தில் மட்டும் சேப்பச்ச கொடி வரக்கூடாது, சாதி ரீதியாக யாரும் பயன்படுத்தக்கூடாது, வரவேற்கிறோம். தூத்துக்குடியில் அந்த மாதிரி தான் கோயில் தேரோட்டத்துக்கு முன்னாடி இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, கொண்டு வந்து மேலே விளக்கு போடுவேன், ரைட்டு. இப்போ தசராவில் மட்டும் எந்த கட்சி கொடியோ அல்ல அந்த சமூக கொடியோ கொண்டு வரல, யார் அலோவ் பண்ணது?
காவல்துறை என்ன பண்ணுதுப்பா இங்கே? இந்த தூத்துக்குடிக்கு இந்த திருநெல்வேலிக்கு என்ன 1500 கிலோமீட்டர் இருக்குதா? அப்போ காவல்துறை வந்து இது சரியான விஷயத்தை முன்னெடுக்கணும். இந்த பதட்டமான சூழல் வேற எந்த பகுதியிலும் வரக்கூடாது. அடுத்த ஆண்டும் இதே போன்ற சிக்கல் வரக்கூடாது. அதனால இந்த கோயில்களில் இந்த மாதிரி டிஷர்ட் அணிஞ்சு வர்றதை காவல்துறையும் சரி மாவட்ட நிர்வாகம் சரி இதுக்கு சரியான ஒரு முடிவு எடுக்கணுன்றதை கேட்டுக்கிட்டு என்கிட்ட ஒரு தம்பி பேசினாப்புல அவர்கிட்ட நான் அந்த விஷயத்தை தான் வந்து பதிவு செஞ்சிருக்கேன். அந்த தம்பி கட்டாயம் நீங்கள் இந்த ஆடியோ வெளில கொண்டு போன சொன்னாப்புல. அதனால அந்த ஆடியோவும் இதில் இணைக்கிறேன், பாருங்க. நன்றி. அந்த கொடி குலசேகரப்பட்டினத்துல நடந்த பிரச்சனையே வேற. மாற்று சமூகம் 2 பேர் இருக்காங்க. மறவர் சமூகம் ஒண்ணு, இன்னொன்னு வந்து நாடார். 2 பேரும் சேர்ந்து வந்து நம்மள எதுக்க வராங்க, புரியுதுங்களா? அப்போ நம்ம பசங்க பொட்டல்காடு பசங்க வந்து கொடி உயர்த்தி தூக்கும் போது இவங்க 2 பேரும் வந்து அடிக்க வராங்க. ஆனா அடிச்சது வந்து ஒரு மஞ்சள் கலர் பனியன் ஒரு பையன் போட்டிருக்கான். அவன் வந்து நம்ம சமுதாயத்து கொடியை வந்து உள்ள இறக்குதான், கடல்ல பிடிச்சி முக்குதான். அப்படி முக்கும் போது நம்ம பசங்க தான் அடிக்காங்க அவங்கள. ஆனா நீங்க வந்து எப்படி போட்டிருக்கீங்கன்னா நம்ம வந்து அடி வாங்கின மாதிரிக்கும் அவங்க வந்து நம்மள அடிச்ச மாதிரியும் போட்டிருக்கீங்க. அது முற்றிலும் தவறுனா தம்பி. நீங்க சொல்றது அந்த ஆடியோ வெளில கொண்டு போலாமா? ஏன்னா மக்கள் விழிப்புணர்வுக்காண்டி தான் நான் பேசுறேன். கண்டிப்பா வெளியே கொண்டு போங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதாவது இந்த அந்த வீடியோல நான் தெளிவா சொல்லியிருப்பேன். இந்த தவறு எவஞ்சாலும் தவறு நான் சொல்றேன். அதாவது கொடியை கொண்டு வந்து மிகப்பெரிய தவறு. புரியுதுங்களா? எல்லா சொன்னாலும் கொண்டு வருதுண்ணா. காவல்துறை தான் இதை தடுக்கணும். நீங்க வந்து அதை சொல்லுங்கண்ணா, காவல்துறை தான் தடுக்கணும் இதை. தம்பி அந்த வீடியோ நீங்க முழுமையா பாத்தீங்களா? ஏன்னா அந்த களத்துல நின்னதே நாங்க தானே. என்னன்னு தம்பி நான் போட்ட வீடியோ முழுமையா நீ பாத்தியான்னு கேட்டேன். நீங்க போட்ட வீடியோ நாங்க அந்த இது மட்டும் போட்டதுல பாதி தான் நாங்க பார்த்தோம். போன் அடிச்சோம். தம்பி ஒரு நிமிஷம் சொல்ற கேரியா. ஒரு வீடியோ நான் பதிவு செய்யறேன்னா அதை முழுமையா நீங்க பாருங்க. ஏன்னா வந்து தம்பி போன்ற ஆட்கள்லாம் வந்து என்ன கருத்துறோம்னு பாக்கணும். நான் வந்து காவல்துறை கடுமையா சொல்லியிருப்பேன். எந்த சமூகத்தையுமே வந்து காவல்துறை வந்து அங்க என்ன பண்ணிட்டு இருக்குது? அப்ப கலவரத்துக்கு வந்து காவல்துறை உடனடியா இருக்குதா? தம்பி கொடி கொண்டு வந்தாரு எவனுமே கொண்டு வரக்கூடாது நான் சொல்றேன். அதாவது ஒரு கடற்கரையில அது நல்லது இருக்கு கிட்ட அடிச்சுக்கிட்டதோட சரி. நீங்க வந்து அவங்க அடிச்சீங்களா, அவங்க உங்களை அடிச்சாங்களோ, அது தனிப்பட்ட விஷயம். என்ன சரி. ஆனா இங்க ஒரு பாதிப்பு ஏற்பட்ட இழக்கிற 2 பேர் குடும்பத்துல ஒரு பெத்தவங்க தானே. தம்பி அதாவது தேவேந்திரல ஒருத்தர் இறந்தாலும் அது இழப்புதான், மறவர்ல ஒருத்தர் இறந்தாலும் இறப்புதான், நாடார்ல ஒருத்தர் இறந்தாலும் இறப்புதான். அதாவது நடக்கிற கோயிலா பாருங்க. அதாவது அங்க போய் நம்ம கொடியை காட்டுறோம், அதுல வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல முறையில நமக்கு என்ன கிடைக்குது? இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் வந்து கல்வியில, பொருளாதாரத்துல, தொழில முன்னேறணும். அதுக்கு என்ன விஷயம் முன்னெடுக்கணும்? எனக்கு நான் அதைத்தான் சொல்ல வரேன். அந்த வீடியோல நான் தெளிவா சொல்லியிருப்பேன். அதாவது 4 இளைஞர்கள் சேர்ந்து 40 பேர் அடிக்கிற இது வீரமாடான்னு நான் கேட்டிருப்பேன். அப்புறம் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த செயலை அதாவது தேவேந்திரர்களே வந்து மரபு சமூகத்தை சேர்ந்த 4 பேர் வந்து தேவேந்திர அடிச்சாலும் தவறுதான். இதே செயலை யாரும் செய்யக்கூடாது. இதை வந்து காவல்துறை வேடிக்கை பார்க்குதா? இதே தேரோட்டத்துல வந்து நமக்கு இடைஞ்சல் கொடுக்காங்க. ஆனா அது இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்குது. இல்ல அது வந்து திருநெல்வேலி தேரோட்டத்துல நெல்லையப்பர் கோயில்ல வந்து மலையாளம் எடுக்கிறாங்க மேல 3 பேர் மேல கேஸ் எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க. ஆனா இங்க ஏன் இதை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல இது வரைக்கும். இல்ல மெயின் அதே இப்ப நியூஸ்ல நம்ம இதுல போட்டது நம்ம ஒரு நமக்கு எடுத்த கிளிப்ஸ் நம்ம பசங்க கொடுத்த வச்சு நம்ம அந்த கிளிப் வந்து வீடியோ போட்டோம். ஆனா மத்த நியூஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு தரப்புல அடிச்சுக்கிட்ட போறாங்க. அது போய் பார்த்தோம்னா கடைசியில உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிட்டதா ஒரு சொல்லப்படுது. அது வேற. அது வந்து வேற பிரச்சனை. இது வந்து கடல் உள்ள நடந்த பிரச்சனை வந்து வெளியே தெரியாது யாருக்கும். இது வந்து நியூஸ் எல்லாம் வரல. இது வந்து கடலுக்குள்ள வந்து 3 சமயம் மோதிக்கிச்சு. அது வந்து தெரியல யாருக்கும். ஆனா அடிச்சது நம்ம தான் அடிச்சோம். ஆமா ஆமா அடிச்சது இங்க வந்து 10 பசங்க தான் போனாங்க. அவங்க 20 பேருக்கு மேல வந்தாங்கண்ணா. ஆனா களத்துல நம்ம இருக்க போய் தான் நம்ம அதை சொல்லணும். அது புரியுது. நான் என்ன சொல்றேன்னா, நான் மீண்டும் என்ன சொல்றேன், மறவர்களை தேவேந்திர அடிக்கிறதும் தேவேந்திரன் மறவர் அடிக்கிறதும் தப்பு நான் சொல்றேன். அதாவது நம்ம என்ன அது நம்மளோட நோக்கமே அதுதான். யாருமே கொடி கொண்டு வரக்கூடாது கோயிலுக்கு, புரியுதுங்களா? நம்ம வந்து அவங்க கொண்டு வரப்பே தான் நம்ம கொண்டு போறோம், புரியுதுங்களா? அவங்க கொண்டு வராங்க, நிறைய கொடி கொண்டு வராங்க. அப்படி இருக்கும்போது என் சமுதாயம் இருக்குன்னு நான் காட்ட வேண்டி இருக்குல்ல அந்த இடத்துல, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி அப்படி அது இது வந்து யாரு தடுக்கணும்? காவல்துறையும் அந்த கோயில் நிர்வாகத்துல உள்ளவங்க தான் தடுக்கணும். கண்டிப்பா. இது வரைக்கும் என்ன ஏற்பாடு பண்ணிருக்காங்க? ஒரு பாதுகாப்பு. சரிங்க. இல்லையா போன வருஷம் இந்த சிக்கல் வந்தது தானே இதே மாதிரி? கண்டிப்பா கண்டிப்பா போன வருஷம் வந்துச்சு. ஆனா காவல்துறை வந்து போன வருஷமும் இதே மாதிரி நாங்க கொண்டு போனோம். சிவப்பு பச்சை கொடி 2 ஒரு 10-15 பசங்க கொண்டு போனோம். இவங்க 30 பேருக்கு மேல எங்களை தாக்குறதுக்கு வந்தாங்க. ஆனா நாங்க திருப்பி அதை கொடுத்துட்டோம். ஆனா அப்படி போலீஸ் உடனே வந்ததுனால எங்களுக்கு வந்து பாதுகாப்பு உடனே இது பண்ணிட்டாங்க.
ஆனா இவங்க வந்து மறவர் பசங்க என்ன செய்தாங்க, ஒட்டு மொத்தமா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க. அதுல எவன் அடிக்கிறவன் எவனே தெரிய மாட்டேங்குது பாத்துக்காங்க, எவன் எவனாமோ கூட்டு வரான்னு. ஆனா காவல்துறை வந்து அன்னைக்கு வந்து தடுத்துக்கிட்டு, ஆனா இதை ஏன் எப்போதும் இந்த பாதுகாப்பு வைக்க மாட்டேங்காங்கன்னு எங்களுக்கு புரியல. பல லட்சம் பேர் வராங்க இந்த இடத்துக்கு. காவல்துறை தான் வந்து கட்டுக்கோப்பு கொண்டு வரணும். யாருமே டிஷர்ட் போட்டு வரக்கூடாது. இல்லண்ணா இந்த ஆயுதம் யாரும் கொண்டு வரக்கூடாது, அது அந்த கட்டுப்பாடுலாம் வச்சிருக்காங்க. ஆனா கொடி ஆட்டும் போது காவல்துறை வந்து வேடிக்கை பார்க்க நின்னு அது என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நெல்லைப்பர் தேரோட்டம்னா இந்த சிவப்பு கொடி தவிர வேற எந்த கொடியும் பறக்காது. அந்த இதுக்கு வந்து நம்ம கொடி தூக்குனா மட்டும்தான் அவங்க அடக்குவாங்களா புரியல எங்களுக்கு. காவல்துறையினாலே தேவேந்திரனுக்கு அடக்குமுறைக்கு எதிராக இருக்கிறது இப்ப நல்லா தெரியும். இல்ல இங்க குலசைக்கு வந்து எல்லா சமுதாயமும் வருது. குறிப்பிட்டு இந்த கோணாறு மறவரு அப்புறம் நாடார் எல்லாம் இப்பதான் கொடியை தூக்குறாங்க. அவங்க கொடியெல்லாம் தெரியாது முன்னாடி. இப்பதான் இந்த புழு பச்சை எல்லாம் ஒண்ணு சேர்ந்துகிட்டு ஆடிட்டு இருக்காங்க. ஆமா இது நாலு வருஷம் வரைக்கும் இந்த உள்ள கொடியை கொண்டு வர மாட்டாங்க பாத்துக்காங்க. இப்பதான் புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. நட்புன்னு போட்டு வர்றது அது பிரச்சனை இல்லைன்னா, நட்புன்னா எல்லாரும் நட்பா இருங்கன்னு தான் நாங்க சொல்றோம். இப்ப தேவர் நாடாருன்னு போட்டு கொடி பிடிக்காங்களா, மறவர் நாடாரும் சேர்ந்து அவங்க 2 பேரும் கொடி ஆட்டுட்டோம், அது பிரச்சனை இல்ல. ஆனா அது மத்தவங்களுக்கு இடையூறா இருக்குல்ல, அதைத்தான் நாங்க வேண்டாம்னு சொல்லுவோம். இல்ல நான் என்ன சொன்னா, இவங்க கொடி ஆடினா அவனுக்கு அங்கே வலிக்குது. ஆமா இது வந்து முழுக்க தூத்துக்குடி மாவட்ட கண்காணிப்பாளர் தான் கவனிக்கணும். அவங்கதான் விழாவில வந்து நிக்காங்க. ஆனா அவங்க இது வரைக்கும் எந்த பாதுகாப்பும் உறுதி செய்யல. அதுதான் உண்மை. வருஷம் அடுத்த வீடியோ நம்ம சிறப்பா மென்ஷன் பண்ணி இந்த ஆடியோ போட்டே நம்ம பதிவு செஞ்சிருவோம். பண்ணிருங்க. கண்டிப்பா நம்ம மக்களுக்கு வந்து இந்த விழிப்புணர்வு தேவை. கண்டிப்பா. ஏன்னா ஆயுதம் கொண்டு வரக்கூடாதுன்னு இந்த சாமி மாதிரி வேடம் அணிஞ்சு போவோம் குலசைக்கு. இங்க வந்து அதுதான் தென் மாவட்டத்துல 2வது பெரிய திருவிழா வந்து இதுதான். இங்க குலசேரப்பட்டினம் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டத்துல இருந்து வரும். ஃபுல்லா எல்லா சமுதாயமும் உண்டு. யாருக்கும் தனிச்சு அந்த கோயில் கிடையாது, எல்லாத்துக்குமே உண்டு. ஆமா மத்தபடி இவங்களுக்கு தான் பாக்கப்பட்டது அப்படின்னு ஆசாரிக்கு உண்டு அந்த கோயில். ஆனா அந்த கோயிலை சுத்தி இருக்க ஃபுல்லா கோணார் இருக்காங்க, கோணார் சமுதாயம். ஆனா அவங்க நிறைய கொடி கொண்டு வருவாங்க பாத்துக்காங்க. ஆனா அது யாரும் தடுக்க மாட்டேங்கிறாங்களா இது வரைக்கும். எந்த நடவடிக்கையுமே இது மாதிரி எடுத்ததே கிடையாது. கோயில்ல வந்து கொடி காட்டதான் செய்யறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய அமைப்புல இருந்து எதுவும் எப்படி சொல்ல, இப்போ யாரும் கொடுக்க மாட்டேங்காங்க, மனு கொடுக்க மாட்டேங்காங்க. யாரும் ஏதாவது ஒரு பெட்டிஷன் போட்டாதானே இது எடுப்பாங்க, நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கணும். இருக்கலாம். சரியா கண்டிப்பா. இவங்க வந்து என்ன நினைக்காங்க, ஏதாவது உயிர் பலி விழுந்தாதான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. இது வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இல்ல நம்ம பொறுத்தவரை நன்னவங்க விட்டு மோதிக்கட்டும் தானே வேடிக்கை பாக்குறது தானே இருக்குது. அதான் நானே சொன்னேன். ஏன்னா நம்ம எதுக்கு போறோம், கோயிலுக்கு எதுக்கு போறோம்னா வழிபடுறதுக்கு போறோம். சரிங்களா? நம்ம வருஷம் வரைக்கும் கடலுக்குள்ள போற இளைஞர்கள் கொடி ஆட்டுறாங்க அப்படின்னா காவல்துறை என்ன செய்யணும்? உள்ள அதுல எப்படியும் காவல்துறை இங்க இருக்கு. வியாபாரம் 2 வகை கொடியை கீழே காவல்துறை இருக்கு. அந்த இடத்துல காவல்துறை இருந்துச்சு, வேடிக்கை பார்த்துட்டு சொல்றேன். நான் 2 பேரையுமே அடிச்சு இங்க கூட்டு வந்திருக்கணும். அதை விட்டு 2 பேரும் அடிச்சு ரோட்டு வேடிக்கை பாக்குது அப்படின்னா அப்புறம் காவல்துறை அங்க எதுக்கு இருக்கணும்? அது காவல்துறை தேவையில்லை. அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நாங்க பார்த்தோம்னா காவல்துறை 10 போலீஸ்னுக்கா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அங்க இருந்து. அப்புறம் அவங்க எதுக்கு அந்த டியூட்டில எதுக்கு இருக்கணும்? கவர்மெண்ட் அதுக்கு ஒரு தனி சம்பளம் கொடுக்கணுமா? இல்ல இது திராவிட மாடல்லாம் இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. திராவிட மாடல் ஆட்சியில வந்து இழப்பு நம்ம தானே. இல்ல அவங்களும் அவங்களுக்கு சாதகமா தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சமுதாயத்துக்கு எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும் காவல்துறைனா. ஒரே சமுதாயத்தை போட்டீங்கன்னா அது எப்படி புரியல எங்களுக்கு. இப்ப மறவர் சமூகம் எதுனா மறவர் நிறைய பேர் இருக்காங்க காவல்துறை. அப்ப அவங்க எப்படி தடுப்பாங்க? சரி நம்ம ஜாதிக்காரங்க விட்டு கொடுக்க கூடாதுன்னு தானே பண்ணுவாங்க. அப்படியே அந்த திருவிழால வந்து எல்லாருமே இருக்காங்க. ஆனா தடுக்க யாரும் முன் வர மாட்டேங்காங்க. இது வந்து வருஷம் இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆமா சரி அம்பி, ஒரு பதிவு பண்ணிடுவோம். கண்டிப்பா போட்டு விடுங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்கண்ணா, நன்றிண்ணா. உங்க பேரு? என் பேர் ஆகாசுங்கண்ணா. ஓகே. சரிங்க.